இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இரவு ஒரு 1:30 மணிக்கில் ஒரு காரில் ஒரு 3 பேர் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டாங்க, காரோடு சேர்த்து. அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு போய்ட்டு ஈடுபடும்போது அவங்கள மீட்க முடியல. ரொம்ப ஆழம் 70 ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு டீம் காற்றுக்கு அந்த புறம் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி போயிட்டு அங்கேருந்து கயிறு மூலம் காருக்கு பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு 3 பேரையும் உயிரோடு மீட்டிருக்கோம். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அப்போதே கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஏன்னா நான் அப்போதைக்கு டியூட்டியில் இல்லை, நைட்டில் வீட்டில் இருந்தேன். இது மாதிரி தகவல் கிடச்சுன்னு நீங்கள் போங்க, அவங்க உயிரோட மீட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ கூட என்னோடய ஒய்ஃபு கன்சீவாக இருந்தாங்க. அது அப்படி இருந்தப்போ அவங்க என்னை அனுப்பிச்சு இது மாதிரி மீட்டதில் அவங்களுக்கு ரொம்ப அவங்க தான் இதில் ரொம்ப சாதகமாக செயல்பட்டாங்க. ஒரு 100 கேஸுக்கு மேலே குற்றவாளிகளை பிடிச்சி நான் அதை வந்து சக்ஸஸாக வந்து நல்லா வேலை பார்த்தேன். அதுக்காக எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வாங்கினதுக்காக எனக்கு இந்த கொடுத்து அந்த முதல்வருக்கும் மற்றும் எனக்கு இந்த அவார்டுக்காக உதவி செய்த அரசு அதிகாரிகளுக்கு, எங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சேத்தியாத்தூர் உட்கோட்டம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது முறையாக சேவை எங்களுடையது வந்து 3வது முறை. எங்கள் காவல் நிலையம் எங்களுடைய பொதுமக்களுக்கான சேவை. எங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம். அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு, இதையெல்லாம் நாங்கள் முக்கியமாக கருத்தில் கொண்டு எங்கள் சேவையை செய்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த விருதுகளை வாங்கி வரோம். ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யறதுக்கு தொடர்ந்து ஒரு உந்துதலாக இருக்கும். மற்ற காவல் நிலையங்களும் எங்களோட போட்டு வேலை செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த முதல் காவல் நிலையமாக வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய கமிஷனர் சார் அவர்களுக்கும், எங்களுடைய டிசி மற்றும் உயரதிகாரிகள் அவர்களுக்கும் இதன் வாயிலாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல் நிலையத்தை அணுகுறவங்களும் அவங்கள கனிவாக வந்து அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து பேசணும். அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஃபஸ்ட்டு சொல்லி இங்கே வந்தால் வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்ற விதையை வந்து அவங்கள்ட்ட விதைக்கணும். விதைச்சி சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். குற்றம் நடவாமல் ஃபஸ்ட்டு தடுக்கணும். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதை விரைந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து வந்து வழக்குகள்லாம் வந்து நிலுவையில் இருக்கிற வழக்குகளை உடனுக்குடனே சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ 60 நாள் 90 நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய, அந்த நாட்களில் வந்து நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வந்து விரைந்து நீதிமன்றத்தில் வந்து ட்ரையல் செய்தோம் அப்படின்னா அந்த எதிரிகள் வந்து தப்பாமல் விரைந்து வந்து அவங்களுக்கு தண்டனை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயங்கள் நான் வரையில் அங்கே 967 வழக்குகள் இருந்துச்சு. இப்போ வெறும் 11 வழக்குகள் தான் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். நன்றி. நான் கண்டிப்பாக கோட்டை அமீர் விருதினை வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் கோயிலுக்காக, விநாயகர் கோயில் கட்டுறதுக்காக நம்ம 3 சென்ட் இடம் கொடுத்தோம். அது போக அந்த கோயில் கட்டுறதுக்கு பணமும் கொடுத்தோம். அதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல நாம் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனை விட்டுட்டு முதல்ல நாம் இந்தியர்களாக ஒன்றிணைஞ்சு நாம் இந்தியாவிலேயே தமிழ் நாட்டை வந்து ஃபஸ்ட்டு மாநிலமாக கொண்டு வரணும். உலகத்திலேயே முதல்ல நம்ம இந்தியா இருக்கணுங்கிறத என்னோடய ஆசைங்க. அதுக்கு வந்து மத நல்லிணக்கம் தான் முதல்ல வேணும்.